சடங்குகள் என்பதுதான் இந்து திருமணத்தின் ரொம்ப அடிப்படையானது. சடங்கு இல்லாமல் திருமணம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சடங்கு இல்லாத திருமணங்களை பதிவு செய்யக்கூடாது என்ற அளவில் அந்த தீர்ப்பு பரவலாக பேசப்படும். ரிக்வேத காலகட்டத்தில் இருக்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, இது தெரியுமா, இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தில் கணவன் மனைவிக்கு நடக்கிற அநீதிகளை பற்றி அவனுக்கு தெரியுமா, ஏதோ ஒரு காலத்தில் எதையோ சொன்னானா அது காலத்துக்கு ஒவ்வாத ஒன்றை இன்னைக்கு நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு காலத்தில் பெண்களை பழி வாங்குவதற்கு, பெண்களை புறக்கணிப்பதற்கு, பெண்களுக்கு சொத்து தராமல் இருப்பதற்கு, பெண்களுடைய திருமணத்தை இருந்து அவர்களை தள்ளிவிடுவதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ரொம்ப ஆபத்து. எல்லா மாநிலங்களும் உடனே சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம் சட்டம் கொண்டு வந்த போது 7A வந்த போது அந்த கணவன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்றதுக்கு முதல் மனைவி தடையா இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல போய் நான் முறையா சடங்குகள் செய்து என் மனைவியை திருமணம் செய்து கொள்ளவில்லை, எனவே இந்து திருமண சட்டத்தின்படி நான் என்னுடைய மனைவி சிவகாமி அம்மாளை திருமணம் செய்தது என்பது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி கணவன் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட் போது அந்த கேஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, தமிழ்நாட்டை சார்ந்த நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் 1967 68லேயே வணக்கம். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாகரத்னா மற்றும் ஜார்ஜ் உடைய அந்த அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கு. அந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு. அது பேசப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, சடங்குகள் என்பதுதான் இந்து திருமணத்தின் ரொம்ப அடிப்படையானது. சடங்கு இல்லாமல் திருமணம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சடங்கு இல்லாமல் திருமணம் செய்து விட்டு வெறுமனே திருமணம் நடந்தது அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் பார்க்குற சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுக்கறது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதுபோல சடங்கில்லாத திருமணங்களை பதிவு செய்ய கூடாது என்ற அளவில் அந்த தீர்ப்பு பரவலாக பேசப்படுது. ஆக்சுவலாக அந்த தீர்ப்பை நம்ம எப்படி அந்த தீர்ப்பு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பல குழப்பங்கள் இதில் தீரும்னு நினைக்கிறேன். இது ஒரு கணவன் மனைவி 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேதிக் கல்யாண் சமிதி அப்படிங்கிற ஒரு திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு இடத்துல அவங்க போய் திருமணம் செஞ்சு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. கணவன் இருக்கிறது பீகாரில் இருக்கிறாரு, மனைவி பிரிஞ்சு போய் அவங்க ஜார்க்கண்டில் இருக்காங்க. அப்போ கணவன் பீகாரில் ஒரு மனு போடுறாரு, எங்கள் திருமணம் செல்லாத திருமணம், எங்களுக்கு முறையாக சடங்குகள் அடிப்படையில் கல்யாணம் நடக்கலை, எங்களுக்கு இதாச்சு, எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனு போடுறாங்க. மனைவி ஜார்க்கண்டில் இருந்ததுனால அந்த அம்மா நான் போய் பீகாரில் போய் கேஸ் நடத்த முடியாது, எனவே இந்த வழக்கை ஜார்க்கண்டுக்கே மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடுறாங்க. இது நிலுவையில் இருக்கு. அப்படி நிலுவையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவி 2 பேருமே கூடி பேசி சமாதானமாக போய் நம்ம திருமணத்தை முறையாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மனு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னா, எங்கள் 2 பேருடைய திருமணம் முறையான சடங்குகளால் நடத்தப்பட்ட திருமணம் அல்ல, எனவே எங்களுடைய திருமணம் என்பது செல்லாத திருமணம் என்று அறிவிக்க வேண்டும் 2 பேருமே மனு போடுறாங்க. அந்த மனு சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த இன்ஹரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லுகின்ற ஆர்டிகல் 41 இதில் அந்த பவரை பயன்படுத்தி நீங்கள் இந்த திருமணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் அந்த திருமணத்தை முறித்து வைக்கிறது. இது வேலிட் மேரேஜ் இல்லைன்னு முறிச்சு வைக்கிற 2 பேருக்கு சாதகமாக. அதில் சில டிஸ்கஷன் வருது அந்த தீர்ப்பில். அந்த டிஸ்கஷனில் வர தீர்ப்பு தான் இப்போ பேசப்படுது. அது என்ன சொல்லுதுன்னா, சடங்கு என்பது, திருமணம் என்பது இந்து திருமணம் என்பது கொண்டாட்டங்கள் மட்டுமானது அல்ல. குடிச்சிட்டு திருமணம்னா தண்ணி போடுறது அல்லது பயங்கரமாக சாப்பாடு போடுறது என்பது அல்ல. இது ரொம்ப புனிதமான ஒன்று. இதில் சடங்கு என்பது மிக முக்கியமானது. சப்தபடி அப்படின்னு சொல்கிறாங்க. 7 அந்த யாகம் வளர்த்தி அந்த திருமணத்தின் போது அந்த யாகம் வளர்த்தி அதை 7 முறை சுற்றி வரணும். இந்த சடங்கு என்பது மிக முக்கியமானது. இந்த சடங்கு செய்யலை அப்படின்னா அது இந்து திருமணமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, எனவே இது போன்ற சடங்கு செய்யாத திருமணங்களை பதிவே செய்யக்கூடாது செய்யறது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப சொல்றாங்க. இதெல்லாம் இந்த தீர்ப்பில் தான் சொல்லப்படுதா அப்படின்னா அது இல்லை. 1955 அந்த 56 காலகட்டங்களில் இந்து திருமண சட்டம் வந்த பொழுது இந்து திருமண சட்டத்தினுடைய பிரிவு 7 அதில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, 7 படிகளை சப்தபடி என்று சொல்லுகின்ற
இந்த வேள்வி தீயை வளர்த்தி அதை வந்து கணவனும் மனைவியும் அந்த வேள்வி தீயை 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று அந்த திருமண சடங்கு சொல்கிறது. அந்த திருமண சடங்கைத்தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன பண்றாங்கன்னா விரிவுபடுத்துறாங்க. இந்த திருமண சடங்கு இந்த 7 முறை சுற்றி வருவது எதிலிருந்து வருது தெரியுமா? இது வந்து ரிக்வேதத்திலிருந்து வருது. ரிக்வேதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவன் வந்து 7 முறை அந்த யாக குண்டத்தை சுற்றி வருகின்ற பொழுது மனைவியை பார்த்து அவன் என்ன சொல்றான்னா, 7 முறை நான் உன்னோட துணைக்கு வந்துட்டேன், நீ வாழ்க்கை முறைக்கு உன்னோட துணை இருப்பேன் என்று சொல்வதாக அந்த தீர்ப்பு என்பது வந்து நீதிபதிகள் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இது வந்து சட்டத்திலேயே அப்படிதான் இருக்கு. இந்த சட்டத்தையில வந்து இப்படித்தான் சட்டம் அப்படிதான் சொல்லுது. இந்து திருமண சட்டம்னா 7 முறை சுற்றி வர வேண்டும் சொல்லுது. 1928 தந்தை பெரியார் அவர்கள் இதுபோல வந்து இந்து திருமண சட்டத்துல வந்து இந்த மாதிரி யாக குண்டம் யார் வளர்த்துறது, வேற யாரும் வளர்த்த முடியாது. அது வந்து ஒரு பார்ப்பனர்களை வைத்துத்தான் அந்த யாக குண்டம் வளர்த்தப்படும். இப்ப பார்ப்பனர்கள் திருமணத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் முன்னாடிதான் திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த யாக குண்டத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த திருமண முறைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்தில் இருந்து துவங்குகிறார். 1920களிலிருந்து அந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட 25லிருந்து தொடர்ந்து அதை அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். 1928 முதல் முறையாக இன்றைக்கு இருக்கிற விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்து ஒரு திருமணத்தை, சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி வைக்கிறார். இந்த திருமணங்கள், அதற்கு பின்னாடி ஏராளமான திருமணங்கள் வந்து சுயமரியாதை திருமணம் நடக்குது. வெறுமனே மாலையை மாற்றிக்கொள்வது, கணவன் மனைவி 2 பேரும், மணமக்கள் 2 பேரும் டிக்ளேர் பண்றது, நாங்கள் இவரை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கணவன் சொல்வதும், மனைவி வந்து இவரை நான் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்வதும், இந்த மாதிரி டிக்ளேர் பண்றது என்பது வந்து தொடர்ந்து நடக்குது. இந்த மாதிரியான திருமணங்கள் ஏகத்துக்கு நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாறுது. ஆனா ஒரு பக்கம் வந்து வேற நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான திருமணங்கள் எல்லாத்தையுமே இன்வேலிட் அப்படின்னு சொல்லுது. இது சட்டப்படியான திருமணங்கள் அல்ல, இது செல்லத்தக்க திருமணங்கள் அல்ல, இந்து திருமண சட்டம் காட்டுகின்ற அந்த செக்ஷன் 7 சொல்லுகின்ற அந்த சடங்குகள் படி நடக்கப்பட்ட திருமணம் இல்லை, எனவே இதெல்லாம் செல்லத்தக்க திருமணங்கள் இல்லை என்று சொல்வது. ஒரு பக்கம் வந்து இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்தில் எப்பவுமே இந்த கணவன்மார்கள் வந்து மனைவிகளை வந்து பிடிக்கல, அவங்கள டைவர்ஸ் பண்ணணும், அவங்கள வந்து தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கழட்டி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணணும், அல்லது அவங்களுக்கு சொத்து தரக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது கணவனோ யாரோ ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுடைய கல்யாணம் வந்து செல்லத்தக்க திருமணமே இல்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு நடந்த திருமணத்தையே ஒரு காரணமாக காட்டுகின்ற ஒன்று நடந்தது. இப்போ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல திருமணங்கள் செல்லத்தக்க திருமணங்கள் இல்லை அப்படிங்கிற தீர்ப்புகள் வர தொடங்கியது. இப்போ இந்த பின்னணியில தான் 1968 அந்த காலகட்டங்களில் திமுக ஆட்சிக்கு வந்த போது, அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது 1967 அதனுடைய பின்னணியில் அவங்க முதல் முறையாக சுயமரியாதை திருமணம், செல்ஃப் ரெஸ்பெக்டட் மேரேஜ் என்று சொல்லுகின்ற சுயமரியாதை திருமண சட்டம் என்று சொல்லி, எந்த சட்டம் வந்து சடங்குகள் அடிப்படையில் தான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி செக்ஷன் 7 சொல்லுதோ இந்து திருமண சட்டத்தில், அதில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. 7A அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து திருமண சட்டத்தில் வந்து தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் அது என்னன்னா, திருமணத்தில் வந்து சடங்கு என்பது கட்டாயம் அல்ல. ஒரு கணவனும் மனைவியும் வெறுமனே மாலையை மாற்றிக்கொண்டோ அல்லது மோதிரத்தை மாற்றிக்கொண்டோ அல்லது தாலியை கட்டிக்கொண்டோ 2 பேரும் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பெரியவங்க முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து வேலிட் மேரேஜ் தான் என்று சொல்லி சடங்குகளை முழுதாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு போக்கு என்பது இந்து திருமண சட்டம், சுயமரியாதை சட்டம், இந்து திருமண சட்டத்தினுடைய பிரிவு 7A புதிதாக இணைக்கப்படுகிறது. இப்போ இது வந்து நமக்கு வந்து இந்தியாவில் இந்து திருமணத்தை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் தமிழக மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு அரண், அது ஒரு கூரை மாதிரி இந்த பாதுகாப்பு என்பது இருக்கு. இப்போ இந்த திருமண சட்டம் என்பது இங்கே சுயமரியாதை திருமணம் வந்த பின்னாடி திருமணத்துக்கு வந்து சடங்கு என்பது கட்டாயம் அல்ல என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2001 நாகலிங்கம் வெர்சஸ்
சிவகாமி அம்மாள் அப்படின்னு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் போகுது. அந்த கணவன் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்றதுக்கு வந்து முதல் மனைவி வந்து தடையா இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல போய் நான் வந்து முறையா வந்து சடங்குகள் செய்து என் மனைவியை திருமணம் செய்து கொள்ளவில்லை, எனவே இந்து திருமண சட்டத்தின்படி நான் வந்து என்னுடைய மனைவி சிவகாமி அம்மாளை திருமணம் செய்தது என்பது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி கணவன் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட் போகுது அந்த கேஸ். அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, தமிழ்நாட்டை சார்ந்த நீங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 1967 68லேயே இந்த இந்து சுயமரியாதை திருமண சட்டத்தில் 7A வந்துருச்சு. சடங்கு என்பது தேவையில்லை, ஐயர் என்பது தேவையில்லை, தீயை சுற்றி வருவது என்பது தேவையில்லை, எப்படி வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணி கணவன் மனைவியாக இருந்தா போதும் என்று சொல்லப்படும். எனவே இது உங்களுக்கு பொருந்தாது என்று அது சொல்லியாச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2015 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அஸ்வத்தாமன் அப்படின்னு ஒரு வக்கீல், அவர் ஏதோ ஒரு இந்துத்துவ பின்னணி கொண்ட ஒரு நபர், அவர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி சுயமரியாதை திருமண சட்டம்லாம் பொருந்தாது அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. அது நீதிபதி கவுல் மற்றும் நீதிபதி சிவஞானம் என்பவர் முன்னிலையில் வருது. ரொம்ப தெளிவாக சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஏறக்குறைய 50 ஆண்டு ஆச்சு அந்த சட்டம் வந்து. நீ 50 ஆண்டு கழித்து வந்து இப்படி ஒரு சட்டம் செல்லத்தக்கதில்லை நீங்க சொல்றீங்க. இந்து திருமணம் என்பதே வந்து ஒரு திருமண முறைக்கு அடாப்ட் ஆனது அல்ல. அவங்க சொல்றது அதுதான். இந்து திருமணம், இந்துக்கள் என்று சொல்கின்ற மக்கள் என்று பல்வேறு வகையான கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள், பல்வேறு வகையான பழக்க வழக்கங்கள் அவரிடம் இருக்கிறது, பல்வேறு வகையான திருமண முறைகள் இருக்கிறது. எனவே ஒரு திருமணம் இந்த இந்து திருமண சட்டத்தில் சொல்ற மாதிரி தீயை வலம் வரணும், ஐயர் வச்சு தீயை வலம் வரணும், 7 சுற்று வரணும் என்று சொல்வதெல்லாம் அதெல்லாமே கிடையாது, பல பொருந்தாத ஒன்று. எனவே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்து சமூகம் என்பது பன்முகத்தன்மை வாய்ந்தது, புளூரலிஸ்டிக் சொசைட்டி. இந்துயிசம் அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது. எனவே ஒரு சடங்கை மட்டுமே வைத்துக்கொண்டு இதுதான் சரியான திருமணம் என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். இந்த 2015 சொல்லப்பட்ட இந்த தீர்ப்பு என்பது இப்பொழுது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பாத்தீங்களா, ரிக்வேதத்தின் அடிப்படையில் 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு சரியான பாடம். இந்து என்று சொல்லுகின்ற மக்கள் பல்வேறு வகையான கலாச்சார பின்னணி உள்ளவர்கள், பன்முகத்தன்மை வாய்ந்தது, பல திருமண முறை இருக்கு. இந்து திருமணம் என்பது ஒரு ஒற்றை திருமண முறை இல்லை. கந்தர்வ திருமணம் இருக்கு, அசுர திருமணம் இருக்கு, ஒருவனும் விருப்பப்பட்டால் ஓடி சென்று திருமணம் செய்து கொள்கின்ற முறை இருக்கு. எனவே ஒரே வகையான திருமணம் அல்ல. எனவே ஒரே வகையான திருமணம் தீய வளம் வந்தால் தான் திருமணம் என்று சொல்வது என்பது பொருந்தாத ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல 2014 வந்து ஒரு அட்வொகேட் வந்து சுயமரியாதை திருமணத்தை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அவருடைய ஆபீஸ் மெட்ராஸ்ல அவருடைய ஆபீஸ்ல திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. அந்த வழக்கு வந்தோடனே அதுல வந்து செல்லத்தக்க திருமணம் அல்ல, இதை பதிவு செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இளவரசன் என்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனது. 2023 நீதிபதி ராஜேந்திர பட் என்கின்ற நீதிபதியினுடைய அமர்வு, அவரும் மற்றொரு நீதிபதி வழங்கிய தீர்ப்பு. அவங்க இதை ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணத்தினுடைய வரலாறுகளை சொல்லி, தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம் என்பது சாதியத்திற்கு எதிராக, மதங்களுக்கு எதிராக, சாதியத்தினுடைய பிடிகளுக்கு எதிராக, பார்ப்பனிய மேலாதிக்கத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு திருமணம். கடந்த ஆண்டு சொன்ன தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட். எனவே அந்த திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த திருமணத்தை இப்படித்தான் திருமணம் நடத்த வேண்டும், இந்த இடத்துல நடத்தினா திருமணம் செல்லத்தக்க திருமணம், வக்கீல் ஆபீஸில் நடத்தினா செல்லத்தகாத திருமணம் என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது என்று சொல்லி சுயமரியாதை திருமணத்தினுடைய அருமைகளை பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த தீர்ப்பு கடந்த ஆண்டு வந்தது. எனவே அது எந்த இடத்துல திருமணம் பண்ணி வைத்தாலும் அது திருமணம் தான், செல்லத்தக்க திருமணம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இளவரசன் என்ற அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதையெல்லாம் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கின்ற பொழுது நாம் கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்தியாவில் தமிழகத்திலும் பாண்டிச்சேரி 1971 பாண்டிச்சேரியில் இந்த சுயமரியாதை திருமணம் என்பது சட்டமாக்க மாற்றப்பட்டிருக்கு. இந்த தமிழகம் பாண்டிச்சேரி 2 இடங்களில் தான் சுயமரியாதை திருமணம் என்ற பாதுகாப்பு என்பது இருக்கிறது. மற்ற இடங்களில் இந்துயிசம் என்பது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது என்றாலும் கூட, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள், பலதரப்பட்ட கலாச்சார பின்னணிகள், பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட,
இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு அந்த பாதுகாப்பு என்பது மற்ற மாநிலங்களில் இல்லை. ஆக 2 விஷயங்கள் தமிழகத்தை முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்கள், ஒன்றிய அரசாங்கம் இந்து திருமண சட்டத்தில் இந்த பிரிவு 7A எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எப்படி திருமணம் நடத்தினாலும் அது ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகம் வளருகின்ற பொழுது இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கான மன ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் சேர்ந்து வாழ்வது என்பதுதான் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதை போல ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இந்த சுயமரியாதை சட்டத்தை சட்டமாக மாற்றுகின்ற ஒரு நாள் உருவாக வேண்டும், வர வேண்டும். அந்த நாள் என்பதுதான் உண்மையிலேயே இந்துக்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பான ஒரு நாளாக, ஜனநாயகப்படுத்தப்படுகின்ற நாளாக இருக்கும். ஏன்னா ஜனநாயக சமூகம் என்பது ஒவ்வொரு நாளும் வளருகின்ற பொழுது, கல்வி வளருகின்ற பொழுது, அறிவு வளருகின்ற பொழுது, சிந்தனை வளருகின்ற பொழுது அது ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் பழைய பழக்கங்களை வச்சுக்கிட்டு ரிக்வேதத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீதிபதிகளுடைய மனப்பான்மையும் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடும் தந்தை பெரியாரினுடைய முயற்சிகளும் வழிகாட்டியாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். வட மாநிலங்களில் இன்னும் இது போன்ற ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இல்லை. வட மாநிலங்களில் அரசியல் கலாச்சார ரீதியாக திருமண முறைகளை, அடிமைத்தனங்களை, பன்முகத்தன்மைக்கு எதிராக பார்ப்பனிய மேலாதிக்கத்தை உயர்த்தி பிடிக்கின்ற பல கூறுகளை கேள்விக்குள்ளாக்குகின்ற போக்கு என்பது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா இல்லை. அதுல இருந்து வர்ற சிக்கல் அது. அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா தமிழகத்தில் இருந்து சுயமரியாதை திருமணம் பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா தந்தை பெரியாருடைய அந்த பார்வை இருந்தது. மானுட விடுதலை, மனித உரிமை, சமத்துவம் என்ற அந்த பார்வையின் வெளிப்பாடாக சுயமரியாதை இயக்கம் என்பது உருவானது. ஆனால் கலாச்சார தலங்களில் இன்னும் வடநாடுகள் இல்லை. அதனால தான் தமிழகத்தை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சாதி பேரை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல இது போன்ற விஷயங்களில் பெரிய அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இப்போ தமிழகம் என்பதுதான் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கும். ஒரு சமூகம் எப்படி ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், எப்படி அது கலாச்சார ரீதியாக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும், எப்படி அடுத்த கட்ட வளர்ந்த சமூகத்தை நோக்கி செல்வதற்கு ஒரு படிக்கட்டாக தன்னை மாற்றிக்கொள்ளும் சட்டங்கள் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு தமிழகம் தான் முன்னோடியா இருக்கு. அதுக்கு சுயமரியாதை திருமண சட்டம் ஒரு மிக முக்கியமான முன்னோடி. அந்த சட்டத்தை கொண்டு வந்த அறிஞர் அண்ணாவை நாம் பாராட்ட வேண்டிய ஒரு பெரிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த சட்டம் இல்லாத எல்லா மாநிலங்கள்லையும், சுயமரியாதை திருமணம் சட்டம் போல ஒரு சட்டம் இல்லாத எல்லா மாநிலங்களையும் இந்த திருமணம் என்பது சடங்கு பூர்வமாக நடக்கவில்லை. எனவே பிரிவு 7 உள்ள 7 நெருப்பை நாங்கள் 7 முறை சுற்றி வரவில்லை என்றெல்லாம் சொல்லி பெண்களை பழி வாங்குவதற்கு, பெண்களை புறக்கணிப்பதற்கு, பெண்களுக்கு சொத்து தராமல் இருப்பதற்கு, பெண்களுடைய திருமணத்தை இருந்து அவர்களை தள்ளிவிடுவதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ரொம்ப ஆபத்து. அது எல்லா மாநிலங்களும் உடனே சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம் சட்டம் கொண்டு வந்த பொழுது 7A வந்த போது அவர்கள் பல சரத்துக்களை சேர்க்கிறார்கள். இதற்கு முன்னால் இதுபோல சடங்குகள் இல்லாமல் நடந்து திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் சட்டப்படியான குழந்தைகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல சடங்குகள் இல்லாமல் நடந்த திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி வாழ்ந்தாலும் கூட அந்த திருமணம் முன்னால் நடந்திருந்தாலும் கூட அது சட்டப்படியான திருமணம் என்று அவர்கள் சட்டத்தின் மூலமாக ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டை அதில் தராங்க. இந்த பாதுகாப்புகளை மற்ற மாநிலங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம்னா தொடர்ந்து இந்த மாதிரி சிக்கல் வந்துட்டு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது வராது. நான் பல தீர்ப்புகளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்கள் இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அல்டிமேட் விக்டிம் இந்த மாதிரியான சடங்கு பூர்வமாக திருமணம் பண்ணுங்கிறதுல தீர்ப்புகள் வருகிறதுல அல்டிமேட் விக்டிம் கடைசியாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா அது பெண்களாகத்தான் இருக்கு. இது ஆணாதிக்கம் என்பது ஆணாதிக்கம் பெண்களுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை போல இந்த சட்டங்களை பயன்படுத்துவார்கள். சடங்கு சம்பிரதாயம் போன்றதெல்லாம் ஏற்கனவே சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பெண்களுக்கு எதிரானது. இதுவும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும் என்பதுதான் மிக முக்கியம். உச்ச நீதிமன்றமும் பார்த்தீங்கன்னா அதில் ரிஃபார்ம் ஆகும். ஒரு நாடுகள் மாநிலங்களில் வெறுமனே ஒரு காலத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள் அப்படின்னா அந்த சட்டத்தை கண்மூடித்தனமாக அதை போய் புனிதப்படுத்துவது என்பது தவறானது. புனிதப்படுத்தக்கூடாது. ரிக்வேதம் அப்படிங்கிற ரிக்வேத காலகட்டத்தில் இருக்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, இது தெரியுமா,
இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தில் கணவன் மனைவிக்கு நடக்கிற அநீதிகளை பற்றி அவனுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு காலத்துல எதையோ சொன்னானா அது காலத்துக்கு ஒவ்வாத ஒன்றை வந்து இன்னைக்கு நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு காலத்துல சதி இருந்தது, ஒரு காலத்துல வந்து குழந்தைகளை கொன்றொழித்தார்கள், பலி கொடுத்தார்கள், இதெல்லாமே நடந்தது. எல்லாத்தையும் இன்னைக்கு கூட்டிட்டு வர முடியுமா நாம? அப்போ ஒரு காலத்தில் நடந்த விஷயங்களை இன்னும் தூக்கி கொண்டு சுமக்க முடியாது. அது ஒரு இறந்த பிணங்களுக்கு சமமான ஒரு விஷயம். வழக்கொழிந்த பழக்க வழக்கங்கள், அது ரிக்வேதம் அப்படின்னு ஒன்று இருந்ததா, அதெல்லாமே நீங்க தேடினீங்கன்னா ஒன்றும் இருக்காது. எல்லாமே ஒரு புனைவு, ஒரு கற்பனை. அதெல்லாமே இப்போ ரேஷனலாக திங்க் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் என்பது ரேஷனலாக திங்க் பண்ணணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். 2023 வந்து ரேஷனலாக திங்க் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, தமிழ்நாட்டுக்கான ஜட்ஜ்மெண்ட் ரவீந்திர பட்டு தராங்க. இந்த வழக்கில் வந்து நீதிபதிகள் இவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை வந்து குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கணவன் மனைவி 2 பேருமே டைவர்ஸ் வேணும்னு கேட்குற ஒரு வழக்கு சிம்பிளா கொடுத்துட்டு போறதுக்கு பதிலாக தேவையில்லாத வேண்டாத குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் என்பதில்லை, வலிஞ்சு சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு தீர்ப்பில் இல்லை என்பது என்னுடைய பார்வை. இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தினுடைய அந்த பாதுகாப்பு, சுயமரியாதை திருமண சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் உருவாக்கப்பட்டு அதே போல பாண்டிச்சேரியில் இதே போல ஒரு சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் இப்போ வந்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மக்களையோ பாண்டிச்சேரி மக்களுக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதில் அந்த வழக்கைகளில் வந்து அவங்க சிலவற்றை அப்சர்வ் பண்றாங்க. அந்த அவைகள் என்பது தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் பொருந்தக்கூடியது அல்ல. எனவே தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரி நடைபெறுகின்ற திருமணங்கள் என்பது சடங்கு என்பது அவசியம் இல்லை. எனவே அந்த திருமணத்தை பதிவு செய்வதற்கு வந்து சடங்கு பூர்வமாகத்தான் அந்த திருமணம் நடந்தது என்று சொல்லி பதிவுத்துறையும் சான்றிதழ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்துக்கு பாதுகாப்பாக இருக்குது.